இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உயிர்ப்பு காலத்தின் 5ஆம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய சிந்தனையானது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு சிந்தனை என் உள்ளத்தை தட்டி எழுப்பியது. அதில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தன் சீடர்களை பார்த்து கேட்கின்றார், பிலிப்பை பார்த்து கூறுகின்றார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது இயேசுவோடு ஒரு சில ஆண்டுகள் அவர்கள் தங்கி அவருடைய அன்பை சுவைத்திருந்தாலும் அவரை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்ளாதவர்களாய் அல்லது புரியாதவர்களாய்த்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு புதிராகத்தான் பல சீடருடைய வாழ்க்கையில் இருந்தார் என்பதை பார்க்கலாம். பல ஆண்டுகள் திருமணமான தம்பதிகள் சில வாக்குவாதங்கள் வருகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தையும் இதுதான், உங்களோடு இத்தனை ஆண்டுகள் நான் திருமணமாகி குடும்பம் நடத்தியிருக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டது இவ்வளவுதானா, என்னை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டது இவ்வளவுதானா என்று மனைவி கணவனை பார்த்தும், அதே போல கணவனும் தன் மனைவியை பார்த்து, இத்தனை வருடங்கள் உன்னோடு வாழ்ந்திருக்கிறேனே, என்னை பற்றி நீ அறிந்து கொண்டது இவ்வளவுதானா, இவ்வளவுதான் தெரிந்திருக்கிறாயா என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் கேட்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்படி ஒரு நிகழ்வில்தான் இயேசு இந்த கேள்வியை எழுப்பி வைக்கின்றார். இந்த உலகத்தில் ஜாதி, மதம், இனம் வேறுபாடுகளை கடந்து ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த வாசகங்கள் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். 3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை போட்டிருந்தார். அது என்ன செய்தி? மும்பையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று முஸ்லீம் சகோதரர்களிடம் ஒருவர் காவி உடை அணிந்து பசிக்கிறது என்று கேட்டால் அவர்கள் எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை உணர வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒரு வீடியோ ஷூட் எடுத்தார்களாம். அப்படியாக ஒரு வாட்டசாட்டமாக இருந்த ஒரு சகோதரன் காவி உடை அணிந்து தன் எதிரே வந்த ஒரு இஸ்லாமிய சகோதரரிடம், பையா, எனக்கு வயிறு பசிக்கிறது, ஏதாவது கொடுத்துட்டு போங்க என்று கேட்கிறார். அவர் சாலையில் வந்தவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவருக்கு பணத்தை எடுத்து அவர் உண்பதற்கு உரிய பணத்தை கொடுத்தாராம். அப்போது அவர் சொன்னாராம், நான் ஒரு இந்து, நீங்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர், எப்படி நான் கேட்டவுடனே பணம் கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது அந்த இஸ்லாமிய சகோதரர் சொன்னாராம், ஐயா, நீங்கள் இந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன வார்த்தை மட்டுமே என் காதில் விழுந்தது. நான் பசியாயிருக்கிறேன், என் பசிக்கு ஏதாவது கொடுங்கள் என்று. ஆக நான் உங்கள் மதத்தை பார்த்து நான் உதவி செய்யவில்லை, உங்கள் பசிக்குத்தான் நான் பணம் கொடுத்தேன் என்று சொன்னாராம். அதாவது, நீங்கள் என்னிடம் பசிக்கிறது என்று கேட்டது மட்டும்தான் எனக்கு புரிந்தது, மற்றபடி நான் எதையும் உணரவில்லை என்றாராம். என்ன ஒரு உண்மையான தத்துவம் அன்பிற்குரியவர்களே! பொன்வாய் அருளப்பர் ஜான் கிறிஸ்டாசம் என்று அழைப்பார்கள். அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்று இதை கூறுவார்கள். இவர் ஒரு பிரபலமான அருள் பணியாளர். இயேசுவின் கூற்றுக்களை தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டி வாழ்ந்து வந்தவர். இவரின் வளர்ச்சியைக் கண்டு, இவரின் போதனையை கேட்டு, இவரின் வாழ்க்கை முறையைக் கண்டு பயந்து போன ரோமை அரசன் அர்கேடியூஸ் என்பவன் பொன்வாய் அருளப்பரை அழைத்து, நீ ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் உன்னை நாடு கடத்தி விடுவேன் என்று மிரட்டுகிறான். மன்னரை பார்த்து, உன்னால் அதனை செய்ய முடியாது என்றார். ஏனென்றால் இந்த உலகம் என் தந்தையின் இல்லம், என் கடவுளின் இல்லம் என்றாராம். இதை கேட்ட மன்னன், உன்னை கொன்று விடுவேன் என்றான். அதுவும் உன்னால் முடியாது, ஏனென்றால் என் வாழ்வு கிறிஸ்துவுக்குள் ஒன்றித்திருக்கின்றது என்றாராம். இதனை கேட்ட மன்னனுக்கு இன்னும் கோபம் வந்தது. உன் சொத்துக்களையெல்லாம் பறிமுதல் செய்து விடுவேன், நீ ஏழையாகி விடுவாய் என்றானாம். அதுவும் உன்னால் முடியாது, ஏனென்றால் என் சொத்துக்கள் விண்ணகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன, ஆதலால் அதனையும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றாராம்.
மன்னனின் கோபம் உச்சத்திற்கு போனது. உன்னை உன் மக்களிடத்திலிருந்து பிரித்து விடுவேன். நீ நண்பர்கள் இல்லாதவனாய் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவாய், அந்நியப்படுத்தப்பட்டு விடுவாய் என்று மிரட்டினாராம். அதற்கும் அசைந்து கொடுக்காத பொன்வாய் அருளப்பர் மன்னனை பார்த்து சொன்னாராம், எனக்கொரு நண்பன் விண்ணகத்தில் உண்டு. அவரே சொல்லியிருக்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே எதனையும் உன்னால் செய்ய முடியாது என்றாராம். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு துணிச்சல் அன்பிற்குரியவர்களே! இப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு இந்த செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர் இயேசுவை மட்டுமே நம்பி துணிச்சலோடு வாழ்ந்திருக்கிறாரே. அதனால் மேலிடத்திலிருந்து என்ன மிரட்டல் வந்தாலும் அவர்கள் துணிவோடு எதிர்கொண்டார்கள் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மரணமே வந்தாலும் அவர்கள் அதனை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள். மக்களை மதத்தாலும் மொழியாலும் பணத்தாலும் பிரித்து சிலரை அடிமைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைத்து நிலங்களை பறித்து அல்லது பறிக்க நினைத்து அதிகார வர்க்கங்களிடமிருந்து அவர்களையும் அவர்கள் நிலங்களையும் காப்பாற்ற போராடியவர்கள் பல பேர். இன்றும் பல பேர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த ஸ்டேன் சுவாமி என்பவர். அவருக்கு இதுபோன்று பல மிரட்டல்கள் வந்தது. ஆனால் அவர் கோழையாக இருந்ததில்லை. அவர் துணிவோடு அதனை எதிர்கொண்டார். அவரை சிறையில் அடைத்தார்கள், அவர் கலங்கவில்லை. அதனையும் அவர் எதிர்கொண்டார். அவர் செய்யாத காரியங்களை செய்தார் என்று அவருக்கு தெரியாமல் அவருடைய மடிக்கணினியில் நுழைத்தார்கள். இறுதியில் செய்யாத தவறுக்காக சிறையிலே இருந்து உயிரையும் கொடுத்தவர்தான் ஸ்டேன் சுவாமி. நமது மாநிலத்தைச் சேர்ந்தவர். வட மாநில மக்களுக்காக உயிரை கொடுக்க முன்வந்தவர். காரணம் என்ன? இயேசுவை தன் வழியாக, வாழ்வாக, உண்மையாக ஏற்று வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்தவர்கள் மனிதர்களை பிரிக்காமல் மனித ஒற்றுமைக்காக வாழ்ந்தவர் என்றால் மிகையாகாது. அப்பேற்பட்ட மக்களாக நாமும் வாழ வேண்டும் என்றுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்திகள் இதுதான். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தன. அவர்கள் கண்முன்னால் சவால்கள் நிற்கின்றன. அவர்கள் எவ்வாறு வழியாம் இயேசுவின் துணையோடு உண்மையின் வழியில் வாழ்ந்து சான்று வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, உமது இரக்கம் எங்கள் மீது இருப்பதாக, ஏனெனில் நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்பதைப் போல அவர் வழியை பின்பற்றி நாமும் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதே அது கொடுக்கின்ற செய்தி. இன்றைய முதல் வாசகத்தில் திரு அவை எவ்வாறு வளர்ந்து வந்தது, அங்கே என்ன பிரச்சனை தோன்றியது, அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்த்து வைக்கப்பட்டது என்ற உண்மையைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து வைக்கின்றது. குறிப்பாக யூத மக்களும் கிரேக்க மக்களும் இணைந்து வாழ்ந்து கொண்டு வருகின்ற சமுதாயம் அது. அப்போது ஒரு சிலர் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக திரு தூதர்களிடம் புகார் கூறுகின்றார்கள். அதனை தீர ஆராய்ந்த திருத்தூதர்கள் உடனடியாக அது என்ன பிரச்சனை என்று விசாரிக்கின்றார்கள். உணவுப் பொருட்களை பிரித்து வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கும் இடையே பாரபட்சம் காட்டப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கிரேக்க கைம்பெண்கள் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். திருத்தூதர்கள் அதை உணர்கின்றார்கள். அது தவறு என்று உணர்வதால் அந்த குறையை நீக்க அவர்கள் தகுதியுள்ள எழுவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட கிரேக்க இனத்திலிருந்தே அந்த 7 திருத்தொண்டர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு ஆசிரியர் கூறுகின்றார். இந்த பிரச்சனைகளினால் திருத்தூது பணி பாதிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்த அந்த திருத்தூதர்கள் இந்த 7 நியமித்து அவர்கள் தலைமீது கரங்களை வைத்து ஜெபித்து அதன் பிறகு அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கின்றார்கள், அந்த பொறுப்பினை ஒப்படைக்கின்றார்கள் என்று முதல் வாசகம் கூறுகின்றது. இந்த பணிக்கென்று அவர்கள் யாரோ 7 தேர்ந்தெடுக்கவில்லை அன்பிற்குரியவர்களே, மாறாக அதிலும் கூட தகுதி பார்த்து, ஜாதி பார்த்தல்ல, மொழி பார்த்தல்ல, இனம் பார்த்தல்ல, மதம் பார்த்தல்ல, இவர்கள் இந்த செயலை செய்ய முடியுமா என்ற தகுதியை பார்த்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆம் அன்பிற்குரியவர்களே, மக்களிடம் நற்சான்று பெற்றவர்கள், தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட 7 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது திருத்தூதர்கள் தங்களின் கைகளை வைத்து ஜெபித்து பணிக்கு அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கின்ற திருத்தொண்டர் பணி என்பது இப்படித்தான் திருச்சபையில் தோன்றியிருக்க வேண்டும். பயிற்சி காலமாக, பணிக்காலமாக, தங்கள் குருத்துவ பணி வாழ்விற்கு ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று திரு அவை விரும்புகின்றது. இவர்கள் மக்களை பிரித்து பார்க்காமல், குறிப்பாக சாதி, இனம், மொழி, மதம் என்று பார்க்காமல், அந்தஸ்து பார்க்காமல் எல்லா மக்களையும் சமமாக நடத்த வேண்டும். யாரும் யாரையும் ஓரம் கட்டாமல் அனைவரும் ஒரே மந்தைக்குள் வர பாடுபட வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இன்று அதனை பல நிலைகளில் பார்க்கின்றோம். மக்களிடம் மட்டுமல்ல, குருக்கள் துறவிகள் மத்தியிலும் கூட இதுபோன்று வேறுபாடுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அன்று இந்த பிரச்சனையை உடனடியாக களைந்தார்கள். மக்களும் கட்டுக்கோப்பாயிருந்தார்கள். இன்று அது களையப்பட முடியாமல் சிக்கி தவிப்பதாக இருப்பதை, திரு அவைக்குள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் இன்றும் பல பிரச்சனைகள், பல மோதல்கள், பல சண்டைகள், வேறுபாடுகள், பிளவுகள் எல்லாம் திரு அவையிலும் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கு பதிலாக கிறிஸ்துவை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதனால் திரு அவை வளர்வதற்கு பதில் தேய்ந்து கொண்டு போவதையும் கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த 2ஆம் வாசகமானது திரு அவை என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல, மாறாக மக்களால், இறை மக்களால் கட்டப்பட்ட கட்டடம். கட்டடத்திற்கு முக்கியமானது மூலைக்கல். திருச்சபை என்கிற இந்த கட்டடத்தின் மூலைக்கல்லாக நாம் ஆண்டவர் இயேசுவே இருக்கின்றார். அவரோடு இணைந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் செத்த கற்களைப் போல இல்லாமல் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிறார் திருத்தூதர் பேதுரு. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இயேசு வாழ்வு தரும் கல். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது இடறி விழும் கல், தடுக்கி விழச் செய்யும் கல் என்பதை அவர் உணர்த்துகின்றார். இயேசுவின் மீது கட்டப்பட்ட இந்த திரு அவையில் இணைந்திருக்கின்ற நாம், அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், புனிதமான மக்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இயேசு காட்டுகின்ற வழியில் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும் என்கிறார் பேதுரு. சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு காணொளி ஒன்று கண்டேன். ஒரு போதகரை ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் இயேசுவை பற்றி போதித்ததற்காக கைகளால் அடித்தே கொன்று போட்டது. சில வருடங்களுக்கு முன்னால் தொடங்கிய மணிப்பூர் பகுதி கலவரங்கள் இன்று கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இன்றும் அந்த மக்கள் கிறிஸ்துவுக்காக பல துன்பங்களை தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மணிப்பூர் பகுதிகளில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆளும் வர்க்கத்தினரால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த பகுதிகளில் பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, பல ஆலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன, குருக்கள் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மத்தியிலும் அங்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் வருத்தம் அளிக்கின்ற செய்திகள்தான். இவைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பெங்களூர் பேராயர் அந்த சமயத்தில் மடல் மூலமாக வெளியிட்டிருந்தார். அப்படியானால் அந்த மக்களின் மனநிலையை உணர்ந்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அப்பேற்பட்ட மக்களுக்கு, அவர்களைப் போல பல்வேறு நிலைகளில் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தியில் இயேசு கொடுக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற இறை வார்த்தை தான் இயேசு கொடுக்கின்றார். அவர்களைப் போல துன்பங்களை எதிர்கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதல் வார்த்தையாக கொடுக்கப்பட்டதாகவே கருத வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இயேசு தனது நேரம் வந்துவிட்டதையும் தான் தந்தையிடம் போகின்றேன் என்பதையும் அறிந்து தன் சீடர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியினை அவர்களுக்கு கூறுகின்றார். யூத கிறிஸ்தவர்கள் தளர்ச்சி பெற்று பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யோவான் அவர்களை தேற்றி, இறைவன் உங்களோடு இருக்கின்றார், உங்களை கைவிட்டு விட மாட்டார், நீங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் துணிவோடு வாழுங்கள் என்று கூறுகின்றார். நான் சொல்வதை நம்புங்கள், தந்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இயேசுவே கூறுகின்றார். இயேசு கூறுகின்ற அற்புதமான செய்தி இதுதான்.
நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வும் என்று கூறுகின்றார். என் வழியாயன்றி வேறு எவரும் தந்தையிடம் வர முடியாது என்று அடித்துக் கூறுகின்றார். தந்தையிடம் வர வேண்டும் என்றால் இந்த 3 நிலைகளில் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதன் மூலமாக நாம் இயேசுவை உணர முடியும். இயேசுவை உணர்வதன் மூலமாக தந்தையை உணர முடியும் என்று கூறுவதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 3ஐயும் அவர் தனக்குள் வைத்திருந்தார் என்று தான் கூற வேண்டும். இயேசுவே வழி. தந்தையிடமிருந்து வந்தவர் அவர் ஒருவரே. ஆகையால் தந்தையிடம் போவதற்கு தேவையான வழியை அவர் மட்டுமே அறிந்திருக்கின்றார். அவருக்கு மட்டுமே எப்படி போக முடியும், அந்த வழி எங்கே போய் சேரும் என்று தெரியும். வேறு எந்த மத தலைவர்களும் இறைவனை அடையும் வழியை அறிந்திருக்கின்றேன் என்று சொன்னது கிடையாது. மாறாக அவ்வாறு சொன்னவர் இயேசு ஒருவரே. அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் அவர் ஒருவரே தந்தையிடமிருந்து வந்தவர். ஆதலால் இயேசுவே வழி என்றால் அது உண்மைதானே. இரண்டாவது, இயேசுவே உண்மை. காந்தி சொன்னார், கடவுள் உண்மையுள்ளவர் என்று நான் நம்புகிறேன். இயேசு அவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று அவர் மேற்கோள் காட்டினாராம். நானே உண்மை. கடவுளை பற்றி தான் அறிந்த உண்மைகளை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தியவர், உண்மைக்காக வாழ்ந்தவர், அந்த உண்மைக்கு சான்று பகர்வதே என் பணி என்று வாழ்ந்து காட்டியவர் இயேசு. அவரை பின்பற்றி அவரின் சீடர்களாகிய நாமும் உண்மைக்காக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். நானே உண்மை என்று சொன்ன அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளால் கவரப்பட்டவர்தான் காந்தி. எனவேதான் அவர் சொன்னார், எனக்கு இயேசுவை மிகவும் பிடிக்கும், அவருடைய போதனைகள் மிகவும் பிடிக்கும் என்று சொன்னதற்கு காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது, இயேசுவே வாழ்வு. அவர் கடவுளிடமிருந்து வந்ததால் அவரிடம் வாழ்வு இருந்தது. நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்வையும் கொடுத்து தியாகமாக பலியாக்கி இருக்கின்றார். ஆக நாம் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்வு முழுமையாக பெற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் நோக்கமே. அதற்காகத்தான் வாழ்வு தரும் வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். நாம் பெறுகின்ற திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் அவர் தருகின்ற வாழ்வை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளும் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றன என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படியானால் இயேசுவை பின்பற்றுகின்ற இயேசுவின் சீடர்களாகிய நாம் வழியும் வாழ்வும் உண்மையுமான இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. எனவே இயேசுவின் வழியில் நடக்கின்ற நாம் பிறருக்கு நாம் முன்மாதிரி காட்டுகின்றவர்களாக இயேசுவின் வழியாக, ஒளியாக, வாழ்வாக மாற வேண்டும் என்பதை உணர்கின்றோமா? இயேசுவின் உண்மையை உணர்ந்த நாம் பிறருக்கு முன்னால் உண்மை உள்ளவர்களாக, உண்மைக்கு சான்று பகருகின்றவர்களாக மாறுகின்றோமா? இயேசுவின் வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் பிறருடைய வாழ்வில் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்பிக்கை வாழ்வில் கலங்கிப்போய் இருந்த சீடர்களை தேற்றிய இயேசு போல நம்மோடு வாழுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது, அஞ்சி இருக்கின்ற பொழுது, கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்ற தைரியம் கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோமா? எந்த துன்பம் வந்தாலும் இயேசுவே நிலையான சொத்து, நிலையான நண்பர், அவர் என்னை விட்டுவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து இயேசுவின் வழி நடப்போம். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். மே காட் பிளஸ் யூ.